அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். இன்றைக்கி ஃபுல் டே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். காலையிலே சீக்கிரமே கிளம்பியாச்சு. கிளம்பி டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். பூரி, இட்லி, பொங்கல், வடை, சுண்டல் இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பி தஞ்சாவூரில் உள்ள அந்த மாலுக்கு தான் போயிருந்தோம். இந்த மாலுக்கு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றோம். இங்கே ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட. இந்த ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கிளாத்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட விலை 1300 வந்துச்சு. ஹேண்ட்பேக்ஸும் இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காலேஜ் போகிறவங்களுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான கலெக்ஷன் பேக்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதுவும் ரேட்டு கொஞ்சம் கூடவே தான் இருந்துச்சு. நாங்கள் இங்கே ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான் வாங்கினோம். நான் கையில் வச்சுருக்க இந்த லைட் ப்ளூ கலர் ஹேண்ட்பேக் தான் வாங்கினோம். குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸும் இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கீழே ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு மேலே ஃபுட் கோர்ட் போய் KFC தான் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். KFC வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. கிளம்பி தஞ்சாவூரில் இருக்க ராஜாளி பார்க், பேர்ட்ஸ் பார்க் தான் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் இருக்குது. அதை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த நெருப்பு கோழி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய வகையான புறாக்கள் இருந்துச்சு. இந்த புறா தான் நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி நிறைய வகையான புறாக்கள் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ற போனால் இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ், அதுக்கு சீடு அவங்களே அங்கே தந்துடுறாங்க. அதை கையில் வச்சு நம்ம காட்டினா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் வந்து உட்கார்றதுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வகையான கோழிகள்,
ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் உள்ள கோழி மாதிரி இல்லாமல் நிறைய வகையான கோழிகள் இருந்துச்சு. இது பஞ்சவர்ண கிளி. லவ் பேர்ட்ஸ்லேயே ரொம்ப சின்ன சின்ன லவ் பேர்ட்ஸும் இருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டியான லவ் பேர்ட்ஸு. மணிலா வாத்து, நார்மல் வாத்து, இந்த மாதிரி நிறையான வகையான வாத்துகள் இருந்துச்சு. அங்கவே அவங்க அந்த இறையெல்லாம் நமக்கு தராங்க. அதை கையில் வச்சா அந்த வாத்துகள்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு. முயலும் அங்கே இருந்துச்சு. இதுவும் ஒரு வகையான வாத்து. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தால் ஈமு கோழி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கில் 3D ஷோ நடக்குதுன்னு சொன்னாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள போயாச்சு. அங்கே 3D கிளாஸ் கொடுக்குறாங்க. ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த கிளாஸை போட்டு பார்க்கும்போது ரொம்பவே அந்த ஷோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு வெளியில் வந்து நிறைய இந்த மாதிரி கைவினை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இந்த கடையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். லெமன் சோடாவும் கோலி சோடாவும் தான் வாங்கி குடித்தோம். இந்த சாமானையெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. அங்கே அதிகமாக கைகளால் செய்கிற பொருட்கள் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. இந்த பென்சில் பாக்ஸு மூங்கில்ல செஞ்சது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே அங்கே இருந்த கடைகளையெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. லன்ச் டைம் வந்ததுனால ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட்றதுக்காக இறங்கியாச்சு. நான் வீட்டிலையே பிரியாணி, சிக்கன் 65, புளிப்பு, ரைத்தா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கு போய் லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் என்னோடய சிஸ்டரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஈவினிங் அம்மிக்கல் இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருந்தோம். குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கலான்னு அவங்க எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க. ஃபலூடா, ஐஸ்கிரீம், டீ, வடை இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.